Hi students, welcome to my channel. இது 12th இங்கிலீஷ் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதை நான் மிட் டேர்ம் தாண்டி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் எப்படி மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எப்படிலாம் மார்க் ஸ்கோரிங் ஏரியாஸ் இதெல்லாம் படித்தா மார்க் வரும் அப்படின்னு தான் இதில் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கங்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் போயிடும். அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1 மார்க் தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. மற்றபடி இங்கிலீஷில் வந்து மார்க் ஸ்கோரிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு கிராமரும் அதுக்கப்புறம் 1 மார்க் இது 2 தான் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி. ஏன்னா அவங்க போன வருஷம்லாம் 1 மார்க் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. நானும் போன வருஷம் பேட்ச் ஸ்டூடெண்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. ஏன்னா மூணு சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து எங்களுக்கு புக்கின் தான் வந்துச்சு. புக்கின் இல்லை ஜென்ரலாக வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கே தெரியல சீரியஸாக. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கிராமரும் வந்து அவங்க ஓனாக தான் கேட்டிருந்தாங்க. புக்கு பின்னாடி இருக்கிறதோ புக் பேக்கோ எதுவுமே எங்களுக்கு கேட்கல. ரொம்ப கஷ்டமாக தான் கேட்டாங்க. ஸோ அது எதுக்கு கேட்குறாங்கன்னா நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். அப்படி இருந்தும் கூட ஒரு 90+ எடுத்தேன். ஸோ ஆனால் அது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு வந்து அப்படி சொன்னால் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு போய் சுத்தமாக எதுவுமே ஐடியாவே இல்லை. கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே பிளாங்க் ஆகிடுச்சு எனக்கு எல்லாமே. படித்ததுனால ஒரு மாதிரி வேஸ்ட்டான மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் வந்து மிட் டேர்ம் வந்து பெருசாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் படித்ததுனாலும் சரி படிக்காட்டியும் சரி மிட் டேர்ம் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த பார் சார்ட்லாம் இருக்குல்ல, பார் சார்ட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகன்ஸ்லாம் நல்லா படிச்சுக்குவாங்க. ஸ்லோகன்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு 2 மார்க் ப்ரோஸ் 2 மார்க்ஸில் வந்து நீங்கள் 3 யூனிட் நல்லா படிச்சுக்கோங்க. 3 யூனிட் நல்லா படிச்சாலே அட்டன் பண்ணிடலாம். நான்லாம் 3 யூனிட் தான் படிச்சுட்டு போனேன். அதே மாதிரி பேராகிராஃப்னு நல்லா 3 யூனிட் நல்லா தரமாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த 5 மார்க்ஸ்லாம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற பொறுத்து இருக்குது. நீங்கள் 1 மார்க் உங்களுக்கு எப்படி எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப்லாம் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அதே மாதிரி நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்பாட் தியரன் மட்டும் அட்டன் பண்ணிடாதீங்க. அது கீழே இருக்கிறத அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அதில் தான் உங்களுக்கு மார்க் வரும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.